ஆஃப் பண்ண கேமரா அதெல்லாம் கேட்க மாட்டேன். அன்பார்ந்த சபையாருக்கு மனமார்ந்த வணக்கம். அன்பார்ந்த பெரியாருக்கு மனமார்ந்த வணக்கம். உனக்கு எதிர்வணக்கம் தெரிவிக்கின்றேன். நீ நல்லபடியாக வர வேண்டும். என்ன லைட் வரும், என்ன ஜனக்கூட்டம் ஒண்ணு விளக்க முடியல. ஆமா, இது என்ன நகரம், என்ன ஊர்? இந்த விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த இந்த பாக்க நன்னகரத்தில் என்ன லைட் வரும், என்ன ஜனக்கூட்டம் ஒண்ணு விளக்க முடியல. ஆமா, அகிலாண்ட கோடி நாயகி சக்தி ஒன்று சமய 16 என்று சித்திரக்கூடிய அந்த உமா மகேஸ்வரி அவதரித்த அந்த பிடாரி அம்மன் அந்த பிடாரி அம்மனுக்காக இந்த ஊர் மக்கள் அனைவரும் உரிமைக்க சேர்ந்து அந்த அம்மனுக்காக கப்பு கட்டி அந்த அம்மனை அபிஷேகம் முடித்து அழகான செய்தி தேர்தல் வரவைத்து அந்த அம்மனுக்காக நல்ல முறையாக அபிஷேகம் காட்டி அந்த அம்மன் திருவிழா முன்னிட்டு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு வாரம் ஆகி போச்சு. ஆமா, சரி, இந்த நம்ம அந்த அம்மன் திருவிழா அந்த பிடாரி அம்மன் திருவிழா முன்னிட்டு ஒரு இரவு நாடகம் நடத்தும் என்று தாம்பலம் வணிகர் நாடக நடிகர் ஆட்டக்காரர் நடிகர் திலகம். ஆமாடா பையா, உனக்கு ஆட்டக்காரர் நடிகர் திலகம். உன்னை பார்த்தா ஆடுகார் மாதிரி தெரியல, சுத்தமான டாபர் மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஓயால டாபர் அதெல்லாம் ஞாபகம் கிடையாது. ஆமா, அம்மா யாரு கூட்டி கொடுத்தது? டாபர் தானே. கேமரா ஓடல தானே? ஓடுது. அப்ப 16 பேர் வந்துக்கிறீங்க. ஆனால் 16 கெட்ட நாளை குறிக்கிறேன். ஆமா, ஒன்னு குறைக்கலான்னு பாக்குறேன். அது போய் நடுப்புல சேரும். அதனால 17 இருக்கட்டும். அப்படி ஒரு ஆளை தேடி வர. நீ ஆளை தேடி வர? நான் 3 வருஷமா வேலை தேடி வரேன். ஓஹோ, 3 வருஷமா வேலை தேடி வரேன். ஓ, ஏன் தெரியுமா? அது ஒரு ஆளு தான் எனக்கு தேவை. அப்படியா? ஆமா. ஏன் கேளு. ஏன் சொந்த ஊரு திருவண்ணாமலை. திருவண்ணாமலை பக்கம் மணலூர்பேட்டை. எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன். மணலூர்பேட்டை பக்கம் ஜம்பத்தாங்கல். ஏன் அந்த ஊர் பேரு அந்த ஊர் பேர் வச்சுதானே ஊரா சாப்பிட்டு வரும். அது உண்மைதான். என் ஊர் ஜம்பத்தாங்கல். எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன். ஒரே பையன் அடுத்து எனக்கு 5 வயசு ஆயிடுச்சு. ஓ, 5 வயசு ஆயிடுச்சு. பேச டேய்,
5 வயசு ஆயிடுச்சு. 5 வயசு ஆகிவிட்டது. இவருடைய தாய் தந்தை பார்த்தாங்க. என்னடா பூபதிக்கு 5 வயசு ஆயிடுச்சு. 5 வயசு ஆகிவிட்டது. இவருடைய பிள்ளையை வீட்டுல வச்சிருக்கூடாது. நல்லபடியா கல்வி சாலைக்கு அனுப்ப வேண்டும். நல்லபடியா கல்வி சேர்க்க வேண்டும். அவரை கல்வி கத்துக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு எங்க அப்பா அம்மா போய் பள்ளிக்கூடம் சேர்த்தாங்க. சேர்த்துட்டு ஒப்படைச்சிட்டு வந்துட்டாங்க. ஐயா இவ்வளவு நாளா என்னுடைய பிள்ளையா இருந்தது. இன்னில இருந்து உன்னுடைய பிள்ளையா பாவித்து என் பிள்ளைக்கு நல்லபடியா கல்வியை கத்துக் கொடுங்க. ஏன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே பேசாதானா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே ஆமா இந்த சோத்துக்கை காது கட்ட உடனே பள்ளியில சேர்ப்பாங்க. ஆமா பையனுக்கு 5 வயசு ஆகி போச்சு. ஆமா இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இப்பெல்லாம் எங்க அப்படி சேர்க்கறாங்க. 9ஆம் மாசம் டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி அட்மிஷன் போட்டுறாங்க. ஏன்னா ஒரு பொம்பளை புள்ள ஆம்பளை புள்ள ஒரு வருது. அதாவது பள்ளியில சேர்க்க போறோம். ஆமா இனிமேல அப்படின்னு ஆளு சேர்த்து விட்டு 9ஆம் குழந்தை பிறந்துச்சா 8ஆம் மாசம் 9ஆம் மாசம் போய் எல்கேஜி சேர்த்துறாங்க. சேர்த்து அட்மிஷன் போட்டுட்டு உடனே 2வது பிள்ளைக்கு தயாராகிறாங்க. ஆமா வேற வேலை இல்ல. 8ஆவது மாசம் முன்ன பிறந்து விட்டால் 24 மாசத்துக்கு வந்தால்தான் ஒரு குழந்தைக்கு ஆனந்த குடும்பத்துக்கு ஆனந்த சரியா அண்ணியன். ஆமா இந்த காலத்துல நடக்குது சிஸ்டம். அப்படி போய் எங்க அப்பா அம்மா பள்ளிக்கூடம் சேர்த்தாங்களே 3 மாசம் 1வது படிச்சேன். 3 மாசம் 1வது படிச்சேன். ஒரு 4 கூட லீவ் போட மாட்டேன். எங்க டீச்சர் பார்த்தாங்க. கங்கா டீச்சர் பார்த்தாங்க. என்னடா பூபதி 3 மாசம் பள்ளிக்கூடம் வரனே நல்லா படிக்கிறானா நல்லா கவனிக்கிறானா நம்ம கேட்கிற கேள்வி பதில் சொல்லுவானா அப்படின்னு டீச்சர் ஒரு கேள்வி கேட்கறாங்க. எப்படி பூபதி பூனை என்ன குடிக்கும்? டீச்சர் உன்னை கூட்டு கேட்கறாங்க. ஆமா பூபதி பூனை என்ன குடிக்கும்? அப்படியே உடனே பதில் சொல்லிட்டேன். எப்படி டீச்சர் பாலை குடிக்கும். ஒண்ணுமே போய் உட்காந்துக்கிறாங்க. டீச்சர் பால் குடிக்கும். போன போய் என்ன பண்ணுங்க? பூபதி பூனை என்ன குடிக்கும்னா கிண்ணத்திலருடைய பாலை குடிக்கும். அதான சொல்லணும். யாரா குண்டு பையில யாரோ டீச்சர் பூனை கிண்ணத்துல பாலை குடிச்சா போகுது. அப்படியே நேரா டீச்சர் பாலை குடிக்கும். அப்படியே ஸ்டார்ட்டா பாதிலே இது எதுக்கு 4 ரோடு வரைக்கும் போகணும். அப்படியே ஸ்டார்ட்டா அப்படியே டீச்சர் பாலை குடிக்கும். இந்த கேள்வி பதில் தரும்போது 3 மாசத்துல 1வது அப்படியே 5வது தூக்கி போட்டாங்க. ஆனா 3 மாசத்துல நீ 5ஆம் கிளாஸ் போனாலும் நீ ஒரு ஆள் தான்டா. அங்க போனவன எனக்கு ஆம்பளை வாத்தியார் வந்தார். இல்ல பொம்பளை வாத்தியார் வருவாரு. அங்க பார்த்தாரு வாத்தியார். என்னடா பூபதி 3 மாசத்துல 1வது வந்து 5வது வந்துட்டானே. கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லி 5வது வந்துட்டானே. இப்ப நான் கேக்குற கேள்விக்கு அவன் பதில் சொல்லுவானா? அப்படியே வாத்தியார் ஒரு கேள்வி கேக்குறாரு. எப்படி பூபதி அணில் பிள்ளை என்ன குறிக்கும்? இதுக்கு உடனே பதில் சொல்றேன். எப்படி வாத்தியார் கொட்டை குறிக்கும். வாத்தியார் ஒண்ணு இல்ல பேண்ட் கட்ட கேட்டது ஒண்ணு கிடையாது. அண்ணா என்ன வாத்தியார் என்ன கேட்டாரு? அணில் பிள்ளை என்ன குறிக்கும்? பூபதி அணில் பிள்ளை என்ன குறிக்கணும்? அணிலா கொட்டை குறிக்கும். மல்லாட்டிய சாப்பிடும் சொல்ல வேண்டியதானே. யாரா யானை குட்டியா? யாரா மல்ல கொட்டை கேள்விக்கு பதில் சொல்லும்போது அப்படியே 5ஆவதுல இருந்து 4 மாசத்துல 10வது தூக்கி போட்டாங்கடா. ஆனா எந்த அறியவே இல்லாத 4 மாசத்துல 10ஆம் கிளாஸ் போயிருப்பாங்க. இப்பதானே அரையாண்டு காலாண்டு முழியாண்டுன்னு நாளைக்கு 10th ரிசல்ட் எது எந்த கேந்திர குதிக்கும் போது தெரியல. தெரியும் பாப்பா எப்படி இறங்குது நாளைக்கு தான் தெரியும். என் தங்கச்சி எழுதிக்குது. இந்த பக்கம் ஃபுல்லா பேனால பிட்டு ஒண்ணு கூட மாட்டல. கண்டிப்பா எக்ஸாம்லயும் பெயில் தான். எங்க அனுப்பிட்டு போய் ஒருத்த எழுதி போய்க்கிறான். பேண்டை ஈத்து விட்டா இதுல எழுதி போய்க்கிறான்டா பிட்ட. அதுல எழுதி ஆம்பளை பாசம் தான் அப்படியாது. நானே பொம்பளை பாசம் மோசல பாசம் மோசமா அது விட 10வது போடும்போது அதே கங்கா டீச்சர் வந்தாங்க. என்ன பாக்குறாங்க. இவனாட 1ஆவதுலயும் பதில் சொல்லிட்டா 5ஆவதுலயும் பதில் சொல்லிட்டா. இப்ப 10வது வந்துட்டானே. இப்ப நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். கரெக்டா பதில் சொல்லிட்டா அப்படியே காலேஜ்ல இப்படி பிரிச்சிட்டு இதான் காலேஜ் பிரி போய் தானே வந்த.
ஏதோ ஓ நேரம் அந்த மாதிரி நான் என்ன பண்றது, நான் படிச்ச காலேஜ் படிச்ச நேரத்துல கொரோனா வந்துச்சு, பாஸ் போட்டுச்சு. அந்த மாதிரி வந்தவன் நீ இப்ப 10வது போன உடனே டீச்சர் ஒரு கேள்வி கேக்குறாங்க. எப்படி? பூபதி 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 எலி எதுல கூறும்? பூபதி எலி எங்க வசிக்கும்? இதுக்கு உடனே பதில் சொல்லிட்டா. எப்படி? டீச்சர் பொந்துக்குள்ள வாசிக்கும். எலி எங்க வாசிக்குதா? வலைக்குள் வாசிக்கும். அப்படிதான் சொல்லணும். நேரா வலை எப்பெல்லாம் எப்பேற்பட்ட தெரியும் நேரம் எலி போய் வலையில தான் போடுதா? பாட்டியா எலி எங்க போடுது உனக்கு தெரியுமா? அந்த காலத்துல கூற கேட்டு பதில் சொன்ன கம்பெனி வந்தா பதில் சொல்ல வந்தா கண்டிப்பா நீ பதில் சொல்லுவா. அப்ப நீ கம்பெனி வரையா? அப்ப நீ வருவது சொல்லக்கூடிய வர வேண்டும். எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும்? ஓரான கன்றை உமையவன் திருமகனை ஓரா ஜகத்பக பேரினார் ஆராத வித்த வரும் குச்சி வரும் உத்திர சம்பத்து தரும் சத்துடன் சித்திரன் என்ற நிலையத்தை குறிக்கிறது விநாயக பெருமா. இந்த விநாயகர் வணங்கி மறுபடியும் நடக்கும். ஐயா ஜனநாத 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 திருப்பதி மெதியா பாதம் அது சிவனடி வணங்காச்சண்டி அது இனிய சொல் கேளாக்காது அது பரிப்பிலே வளர்ந்த தொண்டி இருப்பவருக்கு ஈயாக்கரம் அது என்ன விளக்க முடியுதா? ஒண்ணும் இதுல தெரியல. ஐயா ஒரு மனிதனா பிறந்து விட்டா 6 அறிவு ஆனா காட்டுல விலங்குக்கெல்லாம் 5 அறிவு படிச்ச குலநரி 5 குலநரி ஒரு நாள் கூட்டம் போட்டு மீட்டிங் பேசுதான். அன்னைக்கு ஒரு தினம் கூட்டம் போட்டு மீட்டிங் பேசுதான். ஐயா உக்காந்துக்கணும். இத்தனை நாள் வயிற்றுக்கு சாப்பாடு கிடைச்சது இன்னைக்கு பார்த்து வயிற்றுக்கு ஆகாரம் கிடைக்கலையே அப்படின்னு நம்ம ஆகாரம் சாப்பிட வேண்டும். நம்ம வயிறார சாப்பிட வேண்டும். அப்படி என்ன பண்ணிச்சா 5 குலநரி ஒரு நாள் சுடுகாட்டு வழியா போச்சா. அன்றைய தினம் சுடுகாட்டு வழியா போகிறாரு. சுடுகாட்டு வழியா போன உடனே அன்னைக்கு பார்த்து ஒரு பணத்தை பொதிச்சு புது மாலையா போட்டு மூடி வச்சுக்கிறாங்க. அந்த 5 குலநரி பார்த்துச்சு நம்ம வயிற்றுக்கு ஆகாரம் கிடைச்சு விட்டது. இன்னைக்கு நம்மளுக்கு வயிற்றுக்கு ஆகாரம் கிடைச்சு விட்டது. அப்படி 5 குலநரி போய் அந்த பணத்தை நோண்டி கரமலை வச்சுட்டு 5 குலநரி யோசிக்குதான். ஏன் தெரியுமா? இவன் பாவத்தை செய்தவனா இல்ல புண்ணியத்தை செய்தவனா? இவன் பாவத்தை செய்தவனா இல்ல புண்ணியத்தை செய்தவனா? இவனை பரிசோதித்தா சாப்பிட வேண்டும். இவனை பரிசோதித்து நம்ம சாப்பிட வேண்டும். அப்படி முதல்ல ஒரு குலநரி வந்துச்சான். வந்தது. அவன் பாதத்தை மூந்து பார்த்துச்சான். இந்த கால் பாதத்தை மூந்து பார்த்தது. ஆனா அந்த பாதத்தை சாப்பிடாம ஓரமா ஒதுக்கிச்சான். ஏன் சாப்பிடவில்லை? ஏன்னா அவன் திருப்பதி மெதியாத பாதமா. ஒரு 2000 3000 செலவு பண்ணினேன். ஆமா திருப்பதி போய் மெதியாத பாதம். இந்த பாதம் இந்த பாதத்தை நம்ம சாப்பிட்டா அவனை பிடிச்ச பாவம் நம்மள பிடிச்சுக்கோ. அதனால அந்த குள்ளநரி ஒதுங்கி விட்டது. ரெண்டாவது ஒரு குள்ளநரி வந்துச்சான். அவன் தலையை மூந்து பார்த்து
பார்த்துச்சான். இந்த தலையில இருக்கிற மூளையை சாப்பிடலான்னு. ஆனா தலையை சாப்பிடலையா? ஏய், ஏன்னா அவன் சிவனடி வணங்காத சென்னியா. ஒரு 5 ரூபா 10 ரூபா கல்புரம் வாங்கி அந்த சிவன் கோயில பார்த்து கல்புரம் ஏத்தி இது தலை வணங்காத தலை. அந்த தலை அப்படி 2வது குள்ளரி போச்சான். போய்விட்டது. ஆனா 3வது ஒரு குள்ளரி வச்சான்டா. வந்தது. அவன் காதை மூந்து பார்த்துச்சான். அது இனிய சொல் கேளாக்காது. ஏனாச்சுங்க நான் கேட்டுக்காரன்னு வெளிய வந்துட்டேன். நல்லது பேசுறனா கெட்டது பேசுனா அவன் வாயில என்ன புறப்படுது? புத்து புறப்படுது. இல்ல புறப்பட்டதெல்லாம் ஊர் பேர் கொண்டு சொல்லுவேன். அரவன் இத பாக்க தெரியுமா? அப்புறம் ஆஹா அதுக்கு நல்லது பேசுனா கெட்டது பேசுனா அப்படி காது குத்து கேக்குறது வயசான பாட்டிங்களா. அப்பதான் அந்த 7 வேளை கதை பேசுறது உட்காந்து. ஓ எப்படி தெரியுமா? 10 மணி ஏறி வழி போகுங்க. எல்லாம் போட்டாங்க போஸ்ட் கொடுக்குங்க. ஒரு 1/2 மணி நேரம் வேலை செய்யும். வேலை செஞ்சுட்டு எல்லாம் ஆலமரமா புளிய மரமா பார்த்து நெகிலா பார்த்து ஒரு 10 கேள்விட்டு உட்காந்துட்டு அப்பதான் ஊருக்கு அதை பேசும். எப்படி ஆண்டி அக்கா நம்ம 3ஆம் தேர் முடியுமா இல்ல நம்ம நடுத்தேர் கணேசனை வச்சுக்கிறாரு தெரியுமா உனக்கு? நீ சொல்லிதான் தெரியும் எனக்கு. அப்படி ஏரி வெள்ள வத்தி குச்சி வச்சு கீச்சு போட்டுருது. அப்படி ஏரி வெள்ள கீச்சு போற வத்தி குச்சி ஊருல வந்து பத்திக்கிட்டு அப்புறம் முடியும் கொண்டாட்டியும் கணேசன் ஆம்பியனும் அரிசி மாயிடுச்சு. அது போல 3 நாள் குள்ளேறி வந்துச்சான். அவன் வயிற்று முந்து பாத்துச்சான். இந்த பருப்புல வளர்ந்த தொந்தி ஆனா வயிற்றுல சாப்பிடவே இல்லையா? ஏன் தெரியுமா? அவன் தானா சம்பாரிச்சு பொண்டாட்டி கையில போய் கொடுப்பான். ஆனா பொண்டாட்டி சாப்பாடு வைக்கும். ஆனா பொண்டாட்டி போட்டு கொடுத்துக்குள்ளே கையில போட்டு அள்ளி தின்றுவான். இவ அள்ளி போட்டு சாப்பிட்டு வந்துருவான். நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதுன்னு அப்படி நினைக்க கூடாது. 5வது ஒரு குள்ளர் வந்துச்சான். அவன் கைய முந்து பாத்துச்சான். அவன் கையை சாப்பிடலையா? ஏன்னா அவன் சாப்பிட்டா கையால காக்கா ஓட்ட மாட்டானா? ஏன்னா கையில இருக்கிற சாதா கீழே சிந்தோ காக்கா வந்து பொறி சாப்பிட்டு போயிடும். அதனால அந்த கையை இப்படி வச்சுக்கோ இப்படி ஓட்டுவான். ஏன்னா ஒரு பிச்சை ஒருத்தர் உதவி வந்தா கண்டிப்பா செய்யணும். உனக்கு தான் சொல்றேன். ஒருத்தருக்கு டீ கட்டா வாங்கி போறா ஏன குட்டி வேண்டிய விட்டது நடத்தக்கூடிய நாடகத்துடைய விளக்க தெரிவிக்க கம்பெனி வாத்தியார் வருகிறார். அவர்கள் கேட்டு தெரிவிக்கொள். ஐயா வணக்கம் 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 ஐயா. வேண்டுமான டைம்ல வேண்டிய விட்டது இன்று நடத்தக்கூடிய நாடகத்தோட விளக்கம் வேண்டுமானதையும் எல்லாம் வேண்டி ஆகிவிட்டது. நாடகத்துடைய விளக்கம் தேவை. தம்பி இது என்ன ஊர் தம்பி? பாக்கம் நந்தகரம். இந்த பாக்கம் கிராமத்தில் இன்று ஓரிரவு தெருக்கூத்து வச்சிருக்காங்களே. காரணம் என்ன தம்பி? ஐயா வீட்டுல உட்காந்தா புழுக்கமா இருக்குதான். அதெல்லாம் காத்து வாங்கிட்டு போனா கும்பல உட்காந்துக்கிறாங்க. 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் இருந்தா செலவு பண்ணிக்கிறாங்க. அப்ப 3 லட்சம் செலவு பண்ணிக்கிறேன். சித்திரை மாசம் சூத்து ஏறிதுல ஏகான தடவுறாங்க. ஆமா எங்க ஏரியா உட்காந்து கடப்பட படப்பட தம்பி ஐயோ கன்னியம்மன் கோவிலுக்கும் பிடாரி அம்மன் கோவிலுக்கும் திருவிழா செய்தாங்க. கேட்டு சொல்லுங்க. ஆமா அதனால தம்பி கன்னியம்மனுக்கும் பிடாரி அம்மனுக்கும் திருவிழாக்களை செய்து வச்சிருக்காங்க. நாடு பூராவும் சின்ன வீடு மன்னார் அதற்கு நான்முக அவன் நம்மையெல்லாம் 2 பொம்மையாக செய்து ஒரு அவன் நாடகமாக நடிப்பவன்.
இரு பேசாதே. ஒரு நேரம் போல ஒரு நேரம் குணம் கிடையாது. அவன் வந்து பாகாயம் போய் வந்தவன் வேலூர் பக்கம். ஆமா இரு ஆட்டோ வச்சு பேசக்கூடாது. ஏய், ஐயா நாடு பூராவும் சின்ன வேலுஸ்ரீமன் நாரணருக்கு நான்முகனை படைத்தவன் படைத்தவன் பகவான் பகவான் பிரம்மதேவனை பிரம்மதேவனை படைக்கின்றான். அந்த பிரம்மதேவன் தான் நம்மை படைக்கிறான். ஆனா நம்மை எல்லாம் இரண்டு பொம்மையாக செய்து ஒரு நாடகமாக நடிப்பவன். இந்த உலகத்தில் ரெண்டு பொம்மை தான். பொம்மை ஒன்று ஆண் பொம்மை, ஒன்று பெண் பொம்மை. இந்த பொம்மைக்குள்ள காத்த விட்டு நம்ம ஆட்டு படைச்சுக்கிட்டு இருக்கா கடவுள். கொஞ்சம் ஆட்டா உன்னை ஏமாத்தலாமா என்னை ஏமாத்தலாமா? இந்த ஊரு பொதுகாசு ஒரே ஆளா சாட்டு ஏன் போடலாமா? நம்ம நிலத்திற காணிக்காலி எடுத்து அர்த்தம் நிலத்துக்கு நட்டு வச்சலாமா? உன்னை ஏமாத்தலாமா இவனை ஏமாத்தலாமா? உன் பொண்டாட்டிய நான் வச்சுக்கலாமா? ஏன் பொண்டாட்டி மேல ஒரு வார்த்தை பேசி பாரு. அப்படியே ஊட்டாண்டு பிடிப்பா. அப்படியே மேல பிடிப்பா. அப்படியே மேல பிடிக்காத கீழே பிடி. ஏன்னா அண்ணன் பொண்டாடி அம்மா மாதிரி, தம்பி பொண்டாடி தாம் பொண்டாடி மாதிரி. ஓ மனிதன் பிறந்தான் இருந்தான் கடைசியில இறந்தான். இந்த மூணே சொல்லுதான் மனிதனுடைய வாழ்க்கை. உண்மை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில பாவ புண்ணியம் என்பது ரெண்டு கணக்கு தான். ரெண்டே கணக்கு. பாவ கணக்கு, புண்ணிய கணக்கு. ஒண்ணு பாவத்தை செய்தோம்னா ஒண்ணு புண்ணியத்தை செய்தோம். ஆமா. அப்போ நாம செய்த பாவத்தை நீக்குவதற்கு வழி என்னன்னு கேட்டா அதுதான் தெய்வ வழிபாடு. கண்டிப்பா தெய்வ வழிபாடுதான். நம்ம எம்மாதான் கோட்டர் அடிச்சாலும் பீர் அடிச்சாலும் போதுதான் ஏறுமா தவிர பாவம் போவாது. ஆமாடா. கோட்டர் அடிச்சவாடா பாவம் போவோம். கோட்டர் ஒரு நாளைக்கு 6 கோட்டர் அடிச்சா பாவம் போடுமா? இன்னும் மக்களுக்கு இன்னும் பெற்றுக்கிற பிள்ளைங்களா அந்த பாவத்தை சேர்த்து வைக்கிறோம். கோட்டர் அடிச்சா பாவம் போவாது. நேரம் சீகசிதம் போகணும். அதனால தம்பி கடவுளை வணங்கினால் கைவிட மாட்டான். தேடி வந்து நம்ம சேவை கொடுப்பான். நம் ஜென்மா விரோதிகளை தடுப்பான். தேடி வந்து நம்ம சேவை கொடுப்பான். நம்ம ஜென்மா விரோதிகளை தடுப்பான். தேடி வந்து நம்ம சேவை கொடுப்பான். நம் ஜென்மா விரோதிகளை தடுப்பான். தேடி வந்து நம்ம சேவை கொடுப்பான். நம்ம ஜென்மா விரோதிகளை தடுப்பான். நரசிங்க மக்கள் குடிவந்தாக்க பிறந்து பிதாவை அவன் செயலுக்கு அருள் கொடுத்தவன். அவன் சித்த சித்தியை சகித்து முன்னொழில் முதல்வன் என்று இந்த தேசம் என்றும் பேர் எடுப்பவன். கடவுளை வணங்கினால் கைவிட மாட்டான். பேச இரு. வண்டி இதுல போயிட்டே இருக்குமா? ரோடு போட்டா போயிருந்தா இருக்கும். ரோடு இருந்தா போயிருந்தா இருக்கும். தம்பி ஐயா இதிகாசம் என்பது எத்தனை? 2. ஒன்று மகாபாரதம், ஒன்று ராமாயணம். ராமாயணம் எதற்காக நடந்தது? மகாபாரதம் எதற்காக நடந்தது? ராமாயணம் என்பது ஒரு பெண்ணுக்காக நடந்தது. இந்த மகாபாரதம் ஒரு ஆள் தான் பேசுறா. நல்ல போட்டோ வந்து தம்பி. நானும் சொல்லிட்டு பார்த்துட்டு ராமாயணம் ஒரு பெண்ணுக்காக நடந்தது. ராமாயணம் ஒரு பெண்ணுக்காக நடந்தது. இந்த மகாபாரதம் இந்த மண்ணுக்காக நடந்தது. அதான் சொன்னாரு. பாண்டவர்கள் கேட்டதெல்லாம் மண்ணு, சபையில் பங்க போகுது என்றால் பெண்ணு. பாண்டவர்கள் கேட்டதெல்லாம் மண்ணு, சபையில் பங்க போகுது என்றால் பெண்ணு. அன்று பத்திர படுத்த மாலை வச்சிர கொடுத்து மகாபாரதை போற பாரந்தீர ராமசாமி பாட்டு பாடுற பாண்டவருக்கு அவன் பட்டாபிஷேகம் கொடுத்தவன். ஒரே வரியில பாடி முடிச்சாரு தேவந்தூர் ராமசாமி நாடக பேராசிரியர்.
பாண்டவர்கள் கேட்டதெல்லாம் மண்ணு மண்ணு அண்ணே சபையில் பங்கு போகுது என்று அழுதால் பெண்ணு பெண்ணு பெண்ணே அன்று வஸ்திரப்படுத்த மாலாத வஸ்திரம் கொடுத்து மகாபாரத போரை முடித்தவர் பிடித்தவர் பூமி பாரந்தீர ராமசாமி பாட்டு பாட பாண்டவருக்கு பட்டாபிஷேகம் கொடுத்தவன். ஆமா ஒரே வரியில பாடி முடிச்சுட்டாரு. ஆஹா. நம்ம அதை போல கற்றவர் கற்றவர் இல்லை, இல்லை. தெரிந்தவர் இல்ல, இல்ல. ஏதோ நம்முடைய சித்த அறிவுக்கேற்றவரை ஏற்றவரை. தெருக்கூட்டாக வந்திருக்கோம். வந்திருக்கோம். நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தில் நாடகத்தில். எவ்விதமான பிழை இருந்தாலும் இருந்தாலும். எவ்விதமான குற்றம் இருந்தாலும் இருந்தாலும். உங்க வீட்டுல ஒரு பிள்ளைகள் குற்றத்தை செய்துட்டா நீங்களா எப்படி ஈத்து போட்டு வாங்குறீங்களா? ஏய், ஆட்டுக்கு மாட்டுக்கு லோன் போடு கவர்மெண்ட் பணம் வாங்கி போயிடலாம் பேங்க்ல ஒதுக்கி லோன் பண்ணா உடம்பு தாங்காது இப்ப விலங்கு கூட்டு இப்படி முன்ன ஓடும் யாராங்க ஒரு வீட்டுல ஒரு பிள்ளை தவறு செய்தா அந்த தாய் தந்தை அடிப்பாங்க. அப்பதான் தப்பு இன்னொரு நாளைக்கு எடுத்து செய்யறா உள்ள கேட்க மாட்டியா? ஆமா. அப்ப நாங்க அது மாதிரி தப்பு செய்துட்டா எங்களை ஈர்த்து போட்டு வாங்கன்றியா? வாங்கிட்டு அப்புறம் காலை 8 மணிக்கு ஆளு கடிக்க போட்டா சரியா போகும். ஏய், அப்படி இல்ல தம்பி, பிள்ளை தவறு செய்து விட்டார், ஆமா. தாய் தந்தை கண்டிப்பது உண்டு, கண்டிப்பது உண்டு, மறுபடியும் அதே பிள்ளையை அன்பு ஆசையோடு கூட்டு அணைப்பது உண்டு. அந்த மாதிரி எங்கள் 16 பேரையும் ஆமா. உங்கள் வீட்டு பிள்ளை போல் பாவித்து எங்களை பொறுத்து அங்கீகரிக்குமாறு உங்களை இரு கரக்கூப்பி என் சிறந்தாழ்த்தி வணங்குகின்றேன். வணக்கம். இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் யாதென்றால் இந்த ஊரார் விருப்பப்படி ஊரார் விருப்பப்படி ஆட்டக்காரர் ஸ்டைல தம்பி ஊரார் விருப்பப்படி ஊரார் விருப்பப்படி ஆமா மகாபாரதத்தில் ஒரு பாகம் மகாபாரதத்தில் ஒரு பாகம் நலாயணி சரித்திரம் என்னும் நலாயணி சரித்திரம் என்னும் மௌதக்கல்ய மகாமுனிவர் ஆர்ப்பாட்டம். என்ன நல்ல 2 பேர் 6 நாரத்தை வைக்கிறாங்க. என்ன சூரங்கர வர மாதிரி வச்சா நல்ல கூட்டமா இருக்கு. கொஞ்சாலும் கேட்க மாட்டேன்றாங்கடா. தூக்கிடுவோம் கவலைப்படாத போட்டு அப்புறம் ஒரு நாள் தான் காசு தராங்க. என்ன பண்றது அப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு ஆட வந்தோம். சரி சரி தம்பி, நலாயணி சரித்திரம் சரித்திரம் மௌதக்கல்ய மகாமுனிவர் ஆர்ப்பாட்டம். என்ன ராத்திரி நாடகம் ஆண்டாங்கன்னு கேட்டா நலாயணி சரித்திரம். நலாயணி சரித்திரம் இந்த நாடகத்தில் குடும்பத்தைக்கு வரக்கூடிய அதோ நிலந்தமாபுரி பட்டணத்தை ஆண்டு வரும்படியான நலை சக்கரவர்த்தி தர்பார். என்ன வெகு நாள் ஆகுது. அதனால நிலந்தமாபுரி பட்டணத்தை ஆண்டு வரும்படியான அதோ நலை சக்கரவர்த்தி தர்பார் அன்னவரால் மற்றவரால் அறியலாம். சக்கரவர்த்தி தர்பார்
அவன் சொன்னாங்க யார் கேட்டாங்க உட்காந்து கேள்வி கேட்டீங்கன்னா அவங்க பின்னாடி உட்காந்துருவாங்க எவனா இருப்பான் நல்ல கூட்டம் வந்தவனே ஃபர்ஸ்ட் கேரளா தான் வரான் இதே அவங்க அம்மாடே ஒழுங்கா உட்காரு இப்படி அப்படி வந்தோடனே காலை பிடிச்சி வராங்க 2 பேரும் மாறி Nah.